எதிர்பார்க்கப்பட்ட திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாச்சுங்க. அது பாமகவோட காப்பின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு நம்ம வலைவாசிகள் சில சான்றுகளையும் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்துருங்களேன். பாமகவின் புகாருக்கு கருத்து சொல்ல நேரம் இல்ல ஸ்டாலின். எங்களுக்கு நேரம் இல்ல, அதான் ஜெராக்ஸ் போட்டோம், விடுங்களேன். பாமகவோட தேர்தல் அறிக்கையை ஜெராக்ஸ் எடுக்கிற மொமெண்ட் தான் இது. முதல் கையெழுத்து பூரண மது விலக்கு. நானும் முதல் கையெழுத்து பூரண மது விலக்கு. மக்களே, லோக் ஆயுக்தா கொண்டு வருவேன். நானும் லோக் ஆயுக்தா கொண்டு வருவேன். நான் வெற்றி பெற்றா சேவை உரிமை சட்டம் கொண்டு வருவேன். அப்படிதான், நானும் சேவை உரிமை சட்டம் கொண்டு வருவேன். இந்த அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுகிறேன். இது மட்டும் மாட்டோம். இது பாமகவோட தேர்தல் அறிக்கை. இதுக்கு முன்னாடி வேற கட்சியோட தேர்தல் அறிக்கையில படிச்சனே. இதத்தான் நைட் ஃபுல்லா உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தீங்களா? திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியானது. பாமகவோட தேர்தல் அறிக்கைய அறிவாலயத்துல வெளியிடுற ஒரு வினோத நிகழ்வு. அப்போ பாமகவின் நகல்னு சொல்லுங்க. தலைவரே நல்லா பாருங்க, கடைசி பக்கத்துல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போட்டிருக்க போறீங்க. இதுக்கு எதுக்கு குழு? பாமக தேர்தல் அறிக்கைய காப்பி அடிக்கிறது தானே திமுகவோட வேலையே. இதுக்கு ஒரு ஆளு போதுமே. திமுக தேர்தல் அறிக்கை மக்களால் தயாரிக்கப்பட்டது. கனிமொழி எம்பி பேச்சு. அடிச்சது அடிச்சான் காப்பி, அடுத்தவங்க மேல பழி எதுக்கு? திமுகவோட தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோ ஸ்டாலின். பின்குறிப்பு, அவருக்கு ஜிக்கும் ஹீக்கும் வித்தியாசமே தெரியாதாம். இவருக்கு ஹீரோவா, அவருக்கு ஜீரோவா. செம்ம கலாய். ஐயா காப்பி. ஐயோ நான் இல்ல, பாமகவோட தேர்தல் அறிக்கைய நான் காப்பி அடிக்கல. ஐயா நான் காப்பி கொடுக்க வந்திருக்கையா. திமுக தேர்தல் அறிக்கை வரலாற்று ஆவணம். கி வீரமணி. பாருங்க, முழுமையான நிலைய கலைஞரா மாறி இருக்கும் வீரமணிய நல்லா பாருங்க. ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ், ஃப்ரீ ஹை குவாலிட்டி எஜுகேஷன், ஃப்ரீ காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் குவாலிட்டி ஹெல்த் கேர். ஐயோ இவற்றையெல்லாம் பிரதி எடுக்க மறந்துட்டவே. நெல் ஒரு குவிண்டால் சட்டப்படியான குறைந்தபட்ச விலை 2000 ரூபாய். அப்படின்னா நாங்களும் ஒரு குவிண்டால் விலை 2000க்கு நிர்ணயிக்கிறோம். வேளாண்மைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படும். அப்படின்னா நாங்களும் தனியா நிதிநிலை அறிக்கை வெளியிடுறோம். திமுகவோட முதல்வர் வேட்பாளர் இவர்தான். ஆனா இவர் சொன்ன தேர்தல் அறிக்கை பாமகவோடது. பாமக திட்டங்களை ஏற்றுக்கொண்ட திமுகவுக்கு நன்றி ராமதாஸ். ஃபைல் பிஎம்கே மேனிஃபெஸ்டோ, டார்கெட் டிஎம்கே மேனிஃபெஸ்டோ. டிரான்ஸ்பரிங். பத்திரிகைக்காரங்க நோண்டி கேப்பாங்க. அப்பவும் இது எங்க தேர்தல் அறிக்கைதான்னு சொல்லணும். தப்பி தவறி கூட பாமகன்னு சொல்லிடக்கூடாது. புரிஞ்சுதா? திமுக பாமகவோட தேர்தல் அறிக்கையை காப்பீடிக்கிறாங்க. பாருங்க. திமுகவின் தேர்தல் அறிக்கையை பாமக ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வெளியிட்டுருச்சு. அச்சச்சோ தலைவரே, தேர்தல் அறிக்கை அனைத்தும் பாமக அறிக்கையாமே. அப்ப எல்லாமே காப்பி பேஸ்ட் தானா? 50 ரூபாய் ஜெராக்ஸ்ல அறிக்கையை விட்டாச்சு. இங்க வா, பாமகவோட வரைவு தேர்தல் அறிக்கை இங்க இருக்கு. திமுகவோட தேர்தல் அறிக்கை எங்க?